2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துடைய குரு பயிற்சி வருகிறது. பொதுவாகவே இந்த வருடாந்திர பயிற்சிகள்னு சொல்லப்படக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்கு மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். சனி பயிற்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகுகேது பயிற்சின்றது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதாவது சனி பயிற்சியை மாதிரி கொஞ்சம் கம்மி, 18 மாதத்துக்கு ஒரு தடவை ராகுகேது பயிற்சி. இந்த குரு பயிற்சி 12 மாதங்கள் அல்லது 13 மாதங்கள், அதாவது ஒரு வருடத்திற்கும் கொஞ்சம் ஒரு 4 நாட்கள் 10 நாட்கள் மேலாக இருக்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலே இந்த 3 கிரக பயிற்சிக்கு தான் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இவைகள் தான் வருடாந்திர கிரகங்கள். ஒரு வருடம் ஒரே இடத்துல நின்று நல்லதையோ அல்லதையோ செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். சனி பயிற்சினாலே ஒரு பயம் வந்துடுங்க. ஐயோ, சனி இந்த இடத்துல ஏடாகுடமான ஒரு இடத்துல வந்துட்டார்னா, 7.5 சனி பிடிச்சிருச்சுன்னா, அஷ்டம சனி பிடிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டதுகள் எனக்கு நடக்குமே அப்படிங்கிற ஒரு வேதனை கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சனி பயிற்சியில் இருக்கும். ஆனால் குருப்பெயர்ச்சி அப்படி இருக்காதுங்க. குருப்பெயர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இந்த மனுஷன் வந்துட மாட்டாரா? ஏன்னா சனி 3 இடங்களில் மட்டும்தான் 30 வருடம் கொண்ட இந்த சுற்றில் சனி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி. இதில் இன்னும் ஒன்று என்ன தெரியுங்களா? அதிசாரம் என்கின்ற முறையில் போன வருஷம் மாதிரியே 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், திரும்ப 3 மாதம் அந்த இடத்துக்கே வருவார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக வீட்டில் உச்சகுருவாக அமையக்கூடிய இவர் 3 மாதங்கள் கழித்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாத வாக்கில் அப்படியே அதிசார முறையில் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அங்கே ஒரு 3 மாதம் இருப்பார், திரும்பி மட்டும் இங்கே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். ஆகவே இந்த அதிசார குருப்பெயர்ச்சியாக இருந்தாலும் அதிபலம் என்கின்ற அமைப்பில் முதலில் உச்சம், அதன் பிறகு நட்பு என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மையை செய்வார். வாங்க 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் என்பதை இப்போது பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 10ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது 11ஆம் இடத்திற்கு லாபத்திற்கு வருகிறார். 12 ராசியிலே கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொஞ்சம் அதிகமாகவே செய்வார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானம்ன்றது பணவரவை குறிக்கக்கூடிய இடம். தனகாரகனாகிய குரு பகவான் 11ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை கூட மிகப்பெரிய மேலான நிலையாக டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து அருமையாக கேளை யோகம் என்கின்ற ஒரு அமைப்பை பெறுகிறார். கேதுவோடு சேர்ந்து பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போது நூற்றுக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருக்கின்ற கன்னிராசிக்காரர்கள் ஆயிரக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் லட்சக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் கோடிக்கணக்கிலும் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. எல்லாரும் கோடீஸ்வரர் ஆகிடுவீங்க, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அவரவருடைய பிறந்த ஜாதகத்திற்கு ஏற்றாற் போல ஒரு உயரம் இருக்கிறது இல்லையா? அந்த உயரத்தை நீங்கள் அப்படியே எட்டக்கூடிய பொருளாதார முன்னேற்றம், சம்பாதிப்பதில் ஒரு சாதனைகள் செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. 11ஆம் இடத்துல உச்சகுருவோடு கேளை யோகத்தில் கேது சேருவது என்பது மிகப்பெரிய யோக பலனை குறிக்கக்கூடியது. முதல் 6 மாதங்கள் குருப்பெயர்ச்சியில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 6 மாதங்கள் சுறுசுறுப்பாக இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. 3ஆம் இடம் வலுத்திருக்குது, 5ஆம் இடம் வலுத்திருக்குது, 7ஆம் இடம் வலுத்திருக்குது. 3ஆம் இடம் முயற்சிகளை குறிக்கக்கூடிய, அறிமுகங்களை குறிக்கக்கூடிய இடம். நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். காதலன் காதலி உறவுகள் சிறப்பாக இருக்கும். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. சிலருக்கு உங்களை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், உங்களை விட பெரிய அளவில் நல்ல பணக்காரர், நல்ல அதிகாரியாக இருக்கிறார், ஒரு அதிகாரம் அல்லது அந்தஸ்து அல்லது பணம் போன்ற அமைப்பில் உங்களை விட உயர்வானவர்களுடைய ஒரு அறிமுகம் கிடைத்து, நட்பு கிடைத்து, அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம். இவர் கூட கான்டாக்ட் வச்சுக்கிட்டோம்ப்பா, டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு கான்டாக்ட் கிடைச்சது, அதுலேருந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டேன் என்கின்ற மாதிரியாக கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு அறிமுகத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை. தம்பி தங்கைகளை பற்றி இது வரைக்கும் கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க, தங்கச்சியோட வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சு, தம்பி இப்படியே இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்ட்டு பொறுப்புள்ள அண்ணனாக அக்காளாக யோசித்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். இளைய பருவத்தினருக்கு திருமணம் உண்டு. ஏற்கனவே திருமணமாகி பிரச்சனைகள் ஆனவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய தன்மை, சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள், டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பம் இணையக்கூடிய நல்ல அமைப்புகள், ஆண் பெண் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் நல்லபடியாக அருமையாக இருக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். சிலருக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு, இதில் கொஞ்சம் குறை இருக்குன்றவங்களுக்கு அந்த குழந்தைகளின் மீதில் இருக்கக்கூடிய குறைகள் விலகக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி. கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 10ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது 11ஆம் இடத்திற்கு லாபத்திற்கு வருகிறார். 12 ராசியிலே கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொஞ்சம் அதிகமாகவே செய்வார்.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானம்ன்றது பணவரவை குறிக்கக்கூடிய இடம். தனகாரகனாகிய குரு பகவான் 11ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை கூட மிகப்பெரிய மேலான நிலையாக டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து அருமையாக கேளை யோகம் என்கின்ற ஒரு அமைப்பை பெறுகிறார். கேதுவோடு சேர்ந்து பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போது நூற்றுக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற கன்னிராசிக்காரர்கள் ஆயிரக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருப்பவர்கள் லட்சக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருப்பவர்கள் கோடிக்கணக்கிலும் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. எல்லாரும் கோடீஸ்வரர் ஆகிடுவீங்க, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அவரவருடைய பிறந்த ஜாதகத்திற்கு ஏற்றாற் போல ஒரு உயரம் இருக்கிறது இல்லையா, அந்த உயரத்தை நீங்கள் அப்படியே எட்டக்கூடிய பொருளாதார முன்னேற்றம், சம்பாதிப்பதில் ஒரு சாதனைகள் செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. 11ஆம் இடத்துல உச்சகுருவோடு கேளை யோகத்தில் கேது சேருவது என்பது மிகப்பெரிய யோக பலனை குறிக்கக்கூடியது. முதல் 6 மாதங்கள் குருப்பெயர்ச்சியில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 6 மாதங்கள் சுறுசுறுப்பாக இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. 3ஆம் இடம் வலுத்திருக்குது, 5ஆம் இடம் வலுத்திருக்குது, 7ஆம் இடம் வலுத்திருக்குது. 3ஆம் இடம் முயற்சிகளை குறிக்கக்கூடிய, அறிமுகங்களை குறிக்கக்கூடிய இடம். நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். காதலன் காதலி உறவுகள் சிறப்பாக இருக்கும். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. சிலருக்கு உங்களை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், உங்களை விட பெரிய அளவில் நல்ல பணக்காரர், நல்ல அதிகாரியாக இருக்கிறார், ஒரு அதிகாரம் அல்லது அந்தஸ்து அல்லது பணம் போன்ற அமைப்பில் உங்களை விட உயர்வானவர்களுடைய ஒரு அறிமுகம் கிடைத்து, நட்பு கிடைத்து, அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம். இவர் கூட கான்டாக்ட் வச்சுக்கிட்டோம்ப்பா, டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு கான்டாக்ட் கிடைச்சது, அதுலேருந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டேன் என்கின்ற மாதிரியாக கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு அறிமுகத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை. தம்பி தங்கைகளை பற்றி இது வரைக்கும் கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க, தங்கச்சியோட வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சு, தம்பி இப்படியே இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்ட்டு பொறுப்புள்ள அண்ணனாக அக்காளாக யோசித்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். இளைய பருவத்தினருக்கு திருமணம் உண்டு. ஏற்கனவே திருமணமாகி பிரச்சனைகள் ஆனவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய தன்மை, சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள், டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பம் இணையக்கூடிய நல்ல அமைப்புகள், ஆண் பெண் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் நல்லபடியாக அருமையாக இருக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். சிலருக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு, இதில் கொஞ்சம் குறை இருக்குன்றவங்களுக்கு அந்த குழந்தைகளின் மீதில் இருக்கக்கூடிய குறைகள் விலகக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி. பொறுப்புள்ள அண்ணனாக அக்காளாக யோசித்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். இளைய பருவத்தினருக்கு திருமணம் உண்டு. ஏற்கனவே திருமணமாகி பிரச்சனைகள் ஆனவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய தன்மை, சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள், டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பம் இணையக்கூடிய நல்ல அமைப்புகள், ஆண் பெண் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் நல்லபடியாக அருமையாக இருக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். சிலருக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு, இதில் கொஞ்சம் குறை இருக்குன்றவங்களுக்கு அந்த குழந்தைகளின் மீதில் இருக்கக்கூடிய குறைகள் விலகக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி.